மனிதன் இறந்ததுக்கு பின்னால் அவங்களுடைய நிலை என்ன என்கின்ற கேள்வி மிகவும் அழகாக இருக்கின்றது. இப்பொழுது மறுபிறவி, மனிதன் மறுபிறவி என்பது எப்படி உண்டா? மனிதன் இந்த மனிதன் இறந்து போகின்றான், அவனுக்கு மறு பிறவி உண்டா என்கின்ற கேள்வி. மனிதனுக்கு மரணம் ஏன்? இந்த கேள்விகளுக்கு இப்பொழுது நாம் இந்த கேள்வியினை சரியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் இப்பொழுது நம்முடைய நிலை என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் அதற்கு சரியான விளக்கம் தானாக வந்துவிடும். மனிதன் என்கின்ற ஒரு நிலை எதனால் உண்டாக்கப்பட்டது, எப்படி உருவானது என்கின்ற கேள்வியை நாம் கேட்டு திரும்பி சென்று பார்ப்போமேயானால் ஆதி என்கின்ற நிலை அசைந்து அணுவாகி அந்த அணுவினுடைய திரட்சி நிலையால் பஞ்சபூதங்களாகி ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் மனிதன் வந்திருக்கின்றான். ஆனால் அந்த அணுத்தான் மூலம். ஒரு சிறிய துகளாக இருக்கக்கூடிய அந்த நுண்துகள் தான் பஞ்சபூதங்களானாலும் சரியே, எந்த ஜீவன்களானாலும் சரியே, தோற்றங்களானாலும் சரியே, அனைத்துக்கு மூலமானது அந்த நுண்துகள். அந்த நுண்துகள் தான் நமது உடலிலே உயிராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது 5 பூதங்கள் நம் உடலிலே பௌதீக பிரிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மடுப்பு நிலையாக விண்ணென்ற ஆகாசம் ஜீவனாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஜீவன் இப்பொழுது எப்பொழுது உடலை பெற்றுகின்றது என்றால் நம்முடைய தாய் தந்தையர்கள் அவருடைய கருவின் மூலமாக அந்த உயிர் உடலை கட்டுகின்றது. மறுபிறவி. அந்த உயிர் இந்த உடலின் மூலமாக தன்னுடைய அதாவது பிறை பயனை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இயலாத காரணத்தால் மீண்டும் ஒரு உடலை கட்டுகின்றது. அதே உயிர்தான். ஐயா உயிர் என்றும் பையன் உயிர் என்றும் இல்லை, ஒரே உயிர்தான். அங்கே ஐயாவாக இருக்கின்றது, இங்கே பையனாக இருக்கின்றது, அங்கே பேரனாக இருக்கின்றது. ஒரே உயிர்தான். அதுதான் மறுபிறவி. அந்த உயிர் உடலை கட்டி இந்த எந்த நோக்கத்துக்காக இந்த உடலை உயிர் கட்டியதோ அது நிறைவேற்றப்படாத காரணத்தால் மீண்டும் ஒரு உடலை கட்டுகின்றது அந்த உயிர். அந்த நோக்கம் என்ன? அதனுடைய எந்த எல்லையில் இருந்து வந்ததோ அதே எல்லைக்கு மீண்டும் சென்று அதோட இணைய வேண்டும் என்கின்ற நோக்கம்தான். இடையிலே அந்த நம்முடைய புலன் மயக்கத்தால் மீண்டும் மீண்டும் அந்த நிலையிலே அதை மேம்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையால் கருவின் மூலமாக உடலை கட்டுகின்றது. அதுதான் மறுபிறவி. ஆனால் அந்த மனிதன் இறந்ததுக்கு பின்னால் உயிரின் நிலை என்ன என்றால் எங்கே எப்படி உடலை கட்டுகின்றது என்று பார்த்தால் கருவின் மூலம் தாய் தந்தையர்கள் மூலம் கட்டுகின்றது. அது மறுபிறவி எடுத்துக் கொள்ளுகின்றது. மீண்டும் அது என்ன செய்கின்றது என்றால் எந்த பஞ்சபூதம் தன்னுள் உடலை கட்டி அதே மீண்டும் ஒரு இயக்கம் ஜீவனாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே பஞ்சபூதம் உடலை விட்டு பிரிந்துடனேயே அந்த 5 பௌதீக பிரிவுகளும் அந்தந்த எல்லையிலே கலந்துவிடும். ஜீவனாக இருக்கின்றது அழுத்தத்துக்கு ஒப்பா ஒரு குறுகிய காலம் வரை இந்த புவியீர்ப்பிலே இருந்து இயங்கிக் கொண்டு அது கழித்ததுக்கு பின்னால் மீண்டும் அது மர ஆகாசத்தோடு இணைந்துவிடும். அது மறுபிறவி என்பது கருவின் மூலம் வரக்கூடியதான் மறுபிறவி. மரணம் ஏன் சம்பவிக்கின்றது என்றால் இப்பொழுது உயிர் உடலை கட்டுகின்றது.
அந்த உடல் உயிர் பரிணாம வளர்ச்சியில் வந்த அந்த உயிர் மேநோக்கி அதன் மூல நிலையை நாடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உடலானது இந்த சமுதாய உழைப்பால் உடலாக வந்த காரணத்தால் இந்த புவி ஈர்ப்பு இருக்கிறது அல்லவா, புவியினுடைய ஈர்ப்பு சக்தி உடலை இங்கே இழுக்கின்றது, உயிர் அங்கே செல்லுவதற்கு விறகு கொள்ளுகின்றது. அதனால் காலத்தால் செல்கள் எல்லாம் தளர்ந்து போய் அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரணம் சம்பவிக்கின்றது. அந்த குறிப்பிட்ட வயது வரைக்கும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த உடலுக்கு உண்டு. தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த செல்கள் எல்லாம் நம்ம செயலின் மூலமாக பழுதடைந்தோ அல்லது வயதாகியோ சூழ்நிலை மாறும் பொழுது அந்த உயிர் உடலை விட்டு பிரிகின்றது. இந்த நிலை ஏற்படுவதற்கு புவி ஈர்ப்பு காரணம். இங்கே புவியினுடைய சக்தி ஈர்த்து கொண்டே இருக்கின்றது, அங்கே அது மேநோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையால் உடல் செல்களுடைய அமைப்புக்கொப்ப மரணம் சம்பவிக்கின்றது. மறுபிறவி என்பது கரு, தாய் தந்தையுடைய கருதான் மறுபிறவி. மரணத்துக்கு பின் உயிரின் நிலை இந்த பஞ்சபூதம் தான் உடலை கட்டுகின்றது. மீண்டும் ஜீவனாக அதே விண் என்ற ஆகாசம் தான் வருகின்றது, மண்ணோட சேருகின்றது. இந்த மாதிரி 5 பூதங்களும் அந்தந்த எல்லையிலே கலந்து கொண்டு ஜீவனாக இருக்கக்கூடியது பதிவை நீக்கி மீண்டும் அது தன்னுடைய மூல நிலையோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய முறையிலே தான் அந்த செயல் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கேள்விக்கு பதிலை இதை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.